இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done by the external force to bring a unit positive charge from infinite distance with constant velocity on an external electric field. இது உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஃப்ரம் த இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு நம்ம எந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் செய்கிறோமோ that amount of work is known as electric potential. அந்த ஒர்க்கை எது பண்ணாக்கா by an external force with constant velocity. இதை நம்ம ஜென்ரலாக இப்போ புரிஞ்சுக்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்கள் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு கிலோகிராம் ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோகிராம் கருங்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருங்கல்ல சின்ன சின்ன பீஸாக உடைக்கினாங்க. தட் இஸ் த ஒர்க்கு. நம்ம கையில் ஹேமர் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா வி பிரிங் எ யூனிட் மாஸ். 1 கிலோகிராம் இஸ் த யூனிட் மாஸ். அந்த யூனிட் மாஸ் 1 கிராம் கல்லை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டால் பில்டிங் மேலே இப்படி ஏறி மேலே போய் இந்த எடுத்துகிட்டு அந்த ஸ்டோனும் வைக்கிறோம். 1 கிலோகிராம் ஸ்டோனும் வைக்கிறோம். ஸோ we do some work against the gravitational force. This is known as gravitational force. Against the gravitational force we do some work to bring the 1 unit mass from the surface of the earth to infinite distance. In the gravitational force against நம்ம செய்கிறப்ப that amount of work is calculated by the amount of energy spent. That amount of energy is stored in the stone in the form of potential energy. இந்த இடத்துல potential energy store ஆயிருக்கு. So this unit mass is in higher potential. That potential is known as gravitational potential and now it is at the higher potential. இந்த கல்லை தள்ளி விட்டீங்கன்னாக்க it is the mass of the stone. 1 unit mass fall from higher potential to lower potential. இந்த higher potential இந்த lower potentialக்கு spontaneously தானாகவே கீழே வந்து விழுந்துரும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னாக்கா we do some work to bring a 1 unit mass take from one point to another point against the gravitational force. That amount of work is calculated by the amount of energy spent. That amount of energy is stored in the form of potential energy in the stone. That potential energy is known as the potential at the point. இது வந்து A அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்தாங்க. that is the potential at the point. இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப from the surface of the earth to the infinite distanceக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அது மாதிரி இந்த இடத்துல 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது 10 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 10 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். இதை சுற்றி இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை ஸ்பேஸ் அரவுண்ட் த source of the charge is known as electric field. Now we bring a 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். that is unit சார்ஜ். இந்த 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜை இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரம் இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ் டு த பாயிண்ட் P. The amount of energy spent to bring the charge from infinite distance to the point with the constant velocity. That amount of energy spent to bring the charge is stored as a potential energy at that point. That potential energy is known as the potential at the point. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜை இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு வேலை செய்கிறோம்னாக்க that work is done by an external force against the repulsive force of the positive charge. இது வந்து source of the charge. இந்த repulsive force is due to the Coulomb force. இந்த Coulomb forceக்கு எகெயின்ஸ்டாக நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போ கொண்டுட்டு வரப்போ இந்த இடத்துல அந்த பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணோம்னாக்க the work done to bring the charge. The work can be calculated by the amount of energy spent. எனர்ஜிங்கிறத U அப்படிங்கிற லெட்டரில் கொடுக்குறோம். Work is equal to force into displacement. Force into displacement from infinite distance to the point P நாக்க இந்த charge source of the charge இது வரைக்கும் இருக்கக்கூடிய distance வந்து R. So force into displacement is known as dr அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம், அந்த கார் வந்து பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நின்று போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருந்துச்சுனாக்க இந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் இந்த காரை தள்ளிட்டு போய் கொண்டுட்டு போகணும்னாக்க ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம வேலை செய்ய சொல்கிறோம். அந்த ஆள் வேலை செய்கிறதுக்கு என்ன கூலி கொடுப்பீங்க, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் இதை வந்து ஒரு வேலைன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காரை தள்ளுறப்ப அவர் வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாரு. அந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறதுனால இந்த காரு இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்குக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எங்களுக்கு டிஎஸ் வச்சுட்டாக்க தட் இஸ் நோன் அஸ் ஒர்க். ஒர்க் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் force into displacement. Force is a vector quantity. Displacement is also known as a vector quantity. So the displacement vector quantity அப்படிங்கிறப்ப distance is a scalar quantity. The rate of change of distance is known as speed. The rate of change of displacement is known as a velocity. Speed is a scalar quantity. Velocity is the vector quantity. அப்போ இந்த இதில் ds அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஆரமார் கொடுத்துட்டோம்னாக்க that is the displacement is a vector quantity. Force into displacement. Force is also a vector quantity. அப்போ that is known as work. இந்த work is against the repulsive force. இந்த repulsive forceக்கு against-ஆக கொண்டுட்டு வரதுனால இந்த repulsive force against-ஆக இருக்கிறது வந்து கூலும் force. இந்த force மூலமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக இந்த பாசிட்டிவ் கூலும் சார்ஜை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் கொண்டுட்டு வரோம். இதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது வந்து கூலும் ஃபோர்ஸ். இதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த ஃபோர்ஸ் வரோம். கூலும் ஃபோர்ஸ் வந்து -F அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ், force divided by charge is known as electric field. அப்போ இந்த இடத்துல சார்ஜால் டிவைட் பண்ணுறோம்னா work is also divided by charge and the energy is also divided by charge. The unit of energy is known as joule and the unit of charge is known as coulomb. அப்போ the unit of potential, the amount of energy stored in the form of potential energy, that energy is known as the potential at the point. Potential at the point. So potential unit வந்து உங்களுக்கு joule per coulomb, Joule, joule per coulomb, Coulomb, or joule coulomb inverse அப்படின்னு சொல்லலாம். Now the practical unit வந்து joule per coulomb. The practical unit is known as voltas. And the voltas is the scientist's name. The name after the Alexander Voltas. The unit of potential is known as volt. The scientist invented the electrical battery. So the unit of potential is known as volt, named after the scientist Alexander Voltas, who invented the electrical battery. அந்த எலக்ட்ரிக்கல் பேட்டரி கண்டுபிடிச்சதுனால இந்த பொட்டன்ஷியல் யூனிட் வந்து நம்ம வோல்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். வோல்ட்டுங்கிறது ப்ராக்டிக்கல் யூனிட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னாக்க எனர்ஜி பர் கூலும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் இஸ் known as எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி U by Q is equal to இதை இருக்கிறதுலாம் minus E F by Q is known as E and dr. E is also a vector quantity. The displacement is also known as a vector quantity, dr. இந்த இடத்துல U by Q is equal to minus C against the எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இந்த எகெயின்ஸ்டில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இந்த சார்ஜை கொண்டுட்டு வரதுனால இந்த இடத்துல மைனஸ் சைன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். E இஸ் ஈக்குவல் டு K. கேயோட வேல்யூ வந்து 1/4πε0 Q by R square and R cap. R cap is the unit vector. இப்போ இந்த இடத்துல அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ the energy spent to bring the charge from infinite distance to the point P. Infinite distance இந்த point Pக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம்னா the potential at a point, single point is a
meaningless. அதாவது it is not a meaningful. இப்போ ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு காம்படிஷன் இருக்கும். அதில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஃபரன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது மாதிரி இந்த இடத்துல இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருந்து வரப்போ அந்த பொட்டன்ஷியல் V is equal to 0 volt. இந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த பொட்டன்ஷியல் is known as 20 volt. So it is higher potential and 0 is the lower potential. Potential difference is equal to plus 20 minus 0 is equal to plus 20. It is due to the positive charge. The positive charge நால potential வந்து 10 plus 20 இருக்கும். அப்போ இந்த இடத்துல potential plus 20 அப்படின்னு கன்சிடர் பண்ணாக்க infinite distance இருக்கிறது வந்து 0 potential. அப்போ when compare these 2 points, this is the higher potential than the potential at the infinite distance. அந்த infiniteல இருக்கிறத விட இந்த potential அதிகமாக இருக்கிறதுனால இது higher potential. இது போக போக இந்த இடத்துல இந்த repulsive force-க்கு against நம்ம கொண்டுட்டு போகிறப்ப certain amount of work has been done. That amount of work is stored in the form of potential energy. அது plus 30. அப்போ difference வந்து 10 volt. அப்போ இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆக பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனாக்க ஆர் டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் பொட்டன்ஷியல் போயிட்டே இருக்கும். இஃப் இட் இஸ் எ நெகட்டிவ் சார்ஜ், the negative charge அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க it is not bring from the infinite distance, it is from the point P. இந்த point Pல அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எடுத்துகிட்டு போனோம்னாக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அதை கொண்டுட்டு போகணும். ஏன்னா இது வந்து மைனஸ். அப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு போகிறதுனால the external force do some work. That amount of work is calculated by the amount of energy spent. That energy is stored in the form of potential energy at infinite distance. அந்த infinite distance ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ infinite distance இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறப்ப இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்டாக கொண்டுட்டு போகிறதுனால டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். அப்போ மைனஸ் சார்ஜ் ஆகிருந்தாக்க 0 volt minus 20 volt. அப்போ இந்த இடத்துல வரப்போ minus 20. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் மைனஸாக இருக்கும். இது வந்து ப்ளஸ் 20 volt, இது வந்து 10-20 volt. சிம்பிளாக சொன்னோம்னாக்க ப்ளஸ் 20 கேபிட்டல் வி போட்டிங்கனாக்க அது வந்து 20 volt அப்படின்னு கிடைக்கும். மைனஸாக இருந்தால் minus 20 volt, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால். இப்போ இந்த ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும். இதனால் ஈயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ minus 1/4 pi epsilon naught q by r square r cap. இந்த இடத்துட்ட இந்த differentiation of the displacement vector, the displacement vector நம்ம differentiate பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபைனட்டெசிமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த லாவை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் dr is equal to dr into r cap. r capங்கிறது யூனிட் வெக்டர். அப்போ இந்த இடத்துல அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் minus 1/4 pi epsilon naught q by r square r cap dr, differentiation of the displacement. It is not a vector. இந்த இடத்துல r cap இப்படி கொடுத்துட்டோம்னாக்க r cap into r cap, r cap into r cap is equal to 1. அந்த வேல்யூ 1. அப்போ அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா is equal to minus 1/4 pi epsilon naught q by r square into dr. drங்கிறது differentiation of the displacement. இப்போ இந்த dr நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இதை பண்ணுறப்ப இந்த இடத்துல காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னாக்க minus 1/4 pi epsilon naught q 1/r square into differentiation r. இதை நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இந்த ஆரை மேலே கொண்டு போயிட்டோம்னாக்கா அது -2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த இதுக்கு மேலே இங்கே கண்டினியூ பண்ணி போகலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு minus 1/4 pi epsilon naught q 1/4 pi epsilon naught q இன்ட்டு இந்த r ஸ்கொயருங்கிற மேலே கொண்டுட்டு போயிட்டோம்னா r பவர் -2 இன்ட்டு dr. நமக்கு இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னாக்கா x
dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இப்போ இந்த x அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குனாக்கா r power minus 2 into dr is equal to இந்த இடத்துல xக்கு பதிலா r வேல்யூ இருக்கு. r ஓட பவர் வந்து minus 2. அப்போ nங்கிறது minus 2 plus 1 by nங்கிறது minus 2 plus 1. therefore இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு r power minus 1 by minus 1 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த இடத்த இங்கே வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு வேல்யூ எப்படி வந்துடும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மைனஸ் ஒன் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். தேர்ஃபோர் 1 by 4 pi எப்சிலான் நாட் இது ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல r பவர் minus 1 அப்படிங்கிறது கீழே கொண்டுட்டு போயிட்டோம்னா r பவர் மைனஸ் 1 இந்த r பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது கீழே கொண்டு போயிட்டாக்கா r ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். தட் இஸ் நோன் அஸ் r. இந்த இடத்துல வேல்யூ வந்து q வேல்யூ இருக்குது. அது 1 by 4 pi epsilon naught q அந்த q என்ன கொடுத்துருக்கோம் ஏன்னா 1 by r. that is the formula to calculate the potential. இதோட யூனிட் வந்து வோல்ட். calculate the potential at the point. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது என்னன்னாக்க பொட்டன்ஷியல் டியூ டு பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். Q is the source of the charge. It is a positive charge. So we bring a test charge from infinite distance to the point P. In the point P. The distance between the source of the charge and the point where we are going to calculate the potential at the point P. The distance வந்து உங்களுக்கு வந்து R அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கிறோம். That is known as the upper limit. So a test charge Q naught is bring from infinite distance to the point P. இந்த infinite distance எடுத்துட்டு வரப்ப இது வந்து test charge. So infinite distance is the lower limit. So the amount of work done to bring the test charge from infinite distance to the point P is stored in the form of potential energy at the point P. That energy is known as the potential at the point P. So potential at the point P. Potential வந்து V என்ன வச்சுட்டா potential at the point P is equal to the amount of work done to bring the test charge or 1 unit positive charge from infinite distance. The amount of work done can be calculated by the amount of energy spent. So the amount of work done is equal to force into displacement. Displacementங்கிறது dr. இந்த drங்கிறது வந்து vector quantity. Displacement வந்து vector quantity. Force is also a vector quantity. இது negative sign இருக்கிறப்ப it is against the Coulomb force against நம்ம கொண்டு போறதுனால minus sign கொடுத்துக்கிறோம். இப்போ force divided by the charge. Force Newton per Coulomb. That is known as electric field. So the energy is divided by the test charge Q naught. அப்படி வச்சுக்கோங்க Q naught. So the unit of potential is known as the joule per coulomb. இதோட யூனிட் வந்து ஜூல் பர் கூலும் ஆர் ப்ராக்டிக்கல் யூனிட் known as volt, named after the scientist Alexander Voltas who invented the electrical battery. ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட் வோல்ட்டுங்கிறது கேபிட்டல் வியில் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்க பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகிட்டதுனால E மைனஸ் சி மைனஸ்ங்கிறது எகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதனால் மைனஸ் சைன் கொடுக்குறோம். இதுக்கு அப்பர் லிமிட் அப்படிங்கிறது வந்து R, the distance between the source of the charge and the point P is known as R. லோயர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப இன்ட்டு dr. இது வந்து வெக்டர் குவாலிட்டி, அதனால் மேலே சைன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு கே. கேயோட வேல்யூ வந்து 1 by 4 pi epsilon naught q by r square. Qங்கிறது வந்து source of the charge. So the electric field is depend upon the source of the charge, not depend upon the test charge. So the potential is also at the point P also depend on the electric field and the source of the charge Q, not
to that of the test charge. It is independent to that of the test charge. இப்போ electric field value நமக்கு இங்கே இருக்கு. அது நேரத்தில் நம்ம substitute பண்ண போகிறோம். So potential at the point P is equal to minus C க்கு பதிலாக minus 1 by 4 pi epsilon naught Q by R square. இந்த R square into differentiate பண்ணுறப்ப dr R cap. இந்த இடத்துல R cap அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு R cap அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இது எப்படி வந்துச்சுனாக்கா infinitesimal displacement law. According to that law, the displacement vector is equal to differentiation of the displacement into R cap. இந்த R cap டிஸ்பிளேட் பண்ணுறோம். இப்போ இந்த R cap into R cap, R cap into R cap, அதை டாட் ப்ராடக்ட் வச்சுட்டா is equal to 1. அதோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட், இது வந்து லோயர் லிமிட், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4 pi epsilon naught Q by R square இன்ட்டு இந்த வேல்யூ கிடைக்கும் dr. இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு தான் R ஸ்கொயர் மேலே கொண்டுட்டு போயிட்டோம்னாக்கா R பவர் -2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4 pi epsilon naught into Q. இதை கான்ஸ்டண்டாக வெளியே எடுத்தாக்க இப்போ இன்டெகிரேட்டட் சிம்பிளை இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். மைனஸ் இது காமனாக வெளியே எடுத்துட்டதுனால அப்பர் லிமிட் வந்து R, லோயர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி, மைனஸ் 1 by R square into dr. இந்த 1 by R square வேல்யூ நம்ம கொண்டுட்டு போகிறப்போ 1 by 4 pi epsilon naught Q infinity minus R power -2 plus 2 இருக்குது, R power -2 மாறும், இது dr அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் x dx வேல்யூ is equal to x power n plus 1 divided by n plus 1. இந்த இடத்துல எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆர் அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிட்டுலாம். அப்போ ஆர் இன்ட்டு டிஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆர் டிஆர் இதோட பவர் என்னவாக இருக்குனாக்கா -2 இருக்குது. ஆரோட பவர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஆர், என்னங்கிற இடத்துல -2 + 1 டிவைடட் பை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னங்கிறது வந்து -2 + 1. அப்போ தேர்ஃபோர் ஆர் பவர் -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஆர் கொடுப்ப இது -2 × +1 என்ன ஆயிரும்னாக்கா ஆர் பவர் -1 டிவைடட் பை -1 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆர் பவர் -1 கிடைக்கும். இந்த -1 × -1 ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ஆர் பவர் -1 கீழே கொண்டுட்டு வந்தால் ஆர் பவர் +1 மாறதுனால 1/r அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த இதை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா தேர்ஃபோர் potential at the point P is equal to 1 by 4 pi epsilon naught. இந்த அப்பர் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து Q. அதை எப்படி எடுத்துட்டோம்னாக்க இந்த வேல்யூ நம்ம எப்படி வரும்னாக்க R infinity. இந்த வேல்யூ எப்படி கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னோம்னாக்கா R power -2 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ Q இங்கன்னா R power -1 by -1. இந்த இடத்துல ஏற்கனவே மைனஸ் சைன் இங்கே இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த ஆர் பவர் கீழே கொண்டு வந்து ஆர் வந்துடும். அப்போ தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught Q by R. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆர் பவர் -1 கீழே கொண்டு வந்து ஆர் பவர் +1 மாறும். அந்த ஆர் பவர் +1 வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானாக்க 1 by 4 pi epsilon naught Q by R. இந்த அப்பர் லிமிட் லோயர் கொண்டு வரப்போ R மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 0. அப்போ R -0 R அப்படின்னு வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சில சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ பொட்டன்ஷியல் கால்குலேட் த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் ஃபார்முலா இதுதான். 1 by 4 pi epsilon naught வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9 × 10⁻9 அதாவது இதோட வேல்யூ. சார்ஜ் Q அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 மைக்ரோ கூலும் அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9 மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணாக்கா 9 எதால் மல்டிப்ளை பண்ணாக்கா 10⁻⁻6 மல்டிப்ளை பண்ணணும். 9 மைக்ரோ கூலும் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் டு த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் P வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் SI யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P
இந்த 9 microcoulomங்கிறது source of the charge. So potential formula இது கொடுத்தனால therefore potential at the point P is equal to 1 by 4 pi epsilon naught value 9 into 10 power 9 யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் இன்ட்டு 9 மைக்ரோகூலும் கண்டுபிடிச்சா 9 இன்ட்டு 10 பவர் -6 கூலும் divided by 10 மீட்டர் 10 மீட்டரில் பண்ணுறோம் அப்போ 9 இன்ட்டு 9 என்ன ஆயிரும் 81 அப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப 8.1 8.1 இது 9 -6 பவர் கண்டுப்போ 10 பவர் +3 வந்துடும் +9 -6 அப்போ 10 பவர் +3 பொட்டன்ஷியலோட யூனிட் வந்து வோல்ட் ரொம்ப சிம்பிளான சம் தான் இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி அதுக்கு பொட்டன்ஷியல்ங்கிறப்போ 1/4 pi epsilon வேல்யூ கொடுத்து தெரியும் நமக்கு சார்ஜும் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னாக்க செகண்ட் கேஸில் கால்குலேட் த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் Q இந்த Qங்களை பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணாக்க the distance between the P and Q is known as 6 meter உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த 1/4 pi epsilon வேல்யூ கொடுத்துட்டு இதை வந்து 9 into 10 power 6 போட்டு இந்த இடத்துல 6க்கு பதிலாக 6 மீட்டர் அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு தப்பாக போயிடும் காரணம் என்னன்னாக்கா the distance between the source of the charge and the point Q where we are going to calculate the potential இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸுங்கிறப்ப அப்போ 10 + 6 16 மீட்டர் 16ஆல் டிவைட் பண்ணால் தான் இந்த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் V உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் Q PQ இந்த இடத்துல சார்ஜ் யூனிட் Qங்கிறதுனால இந்த கேபிட்டல் Q கொடுத்துக்கலாம் அப்போ பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் V is equal to 1/4 pi epsilon naught அதோட வேல்யூ என்னன்னாக்க 9 into 10 power 9 சார்ஜ் வந்து 9 மைக்ரோகூலும் அப்போ 9 மைக்ரோகூலுங்கிறப்போ 9 into 10 power -6 கூலும் டிவைட் பை 16 மீட்டர் இங்கே 10ஆல் டிவைட் பண்ணோம் இப்போ நம்ம 16ஆல் டிவைட் பண்ணுறோம் 16ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குனாக்கா 5.06 into 10 power 3 யூனிட் வந்து வோல்ட் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் இதுதான் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னாக்கா 8.1 இங்கே இருக்க Qவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து 5.06 இதுவும் 10 power 3 இதில் into 10 power 3 ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் இதை கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்டுங்கிறப்ப அது எப்படி கால்குலேட் பண்ணோம்னாக்கா பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P VP minus potential at the point VQ இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இது லோயர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வரப்போ இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதாவது ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போ காற்று இப்படி வேகமாக அடிக்குது அப்படின்னம்னாக்கா அந்த காற்றுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டுட்டு வந்து ஒரு வீட்டில் அந்த போஸ்ட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டாருனாக்கா ஹிஸ் ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அதே மாதிரி இந்த இடத்துல பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டாக பாசிட்டிவ் கொண்டுட்டு வரப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டுட்டு வரோம் அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்குனாக்கா இட் இஸ் நாட் ஏ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இட் இஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இந்த பக்கம் அதை கொண்டுட்டு போகணும் அப்படி கொண்டுட்டு போனால் தான் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம இதை நவுத்திட்டு வரோம் இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்டாக இந்த பக்கம் கொண்டுட்டு போகணும் அப்போ எங்கிட்ட கொண்டுட்டு போகிறப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் இல்லை லோயர் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் வர கிட்ட வர ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்கும் இங்கே லோயர் பொட்டன்ஷியலாக இருக்கும் அதனால் P வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இது லோயர் பொட்டன்ஷியல் இங்கேருந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் அதாவது 1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வரப்போ அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டுட்டு வரோம் அப்போ இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல் அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப வி டஸ் நாட் டூ எனி ஒர்க் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் த சார்ஜ் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ளோ ஃப்ரம் த பாயிண்ட் P டு Q இங்கேருந்து இங்கே போகும் அப்போ பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் அப்போ கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு
lower potential. The flow of charge, இந்த இடத்துல charge, positive charge இருந்தாக்க the flow of charge from one point to another point, that is known as electric current. அது எலக்ட்ரானாக இருந்தால் electric current, பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானாக இருந்தால் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இது வரப்போ the flow of charge is known as current. அப்போ the amount of energy spent stored in the form of potential, that potential energy or the potential at the point is converted into electrical energy. அதுதான் இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல், இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ 8.1 into 10 power 3 minus 5.06 into 10 power 3 கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குனாக்க 3.04 into 10 power 3. That is the potential difference between these 2 points. அதோட யூனிட் வந்து volt or joule per coulomb அப்படின்னு சொல்றோம். That is the potential difference between the 2 points. இதே நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருந்தாக்க இந்த வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாக்க here it is மைனஸில் கன்வெர்ட் ஆகும். இது மைனஸ். அப்போ இந்த இடத்துல கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ the test charge is known as negative charge. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம கொண்டுட்டு போகிறப்ப இது லோயர் பொட்டன்ஷியல் -7 -3. அப்போ இது வந்து ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் த -3. -3 -7 ஸ்மாலர். ஆனால் +7 இது +3 அப்படிங்கிறப்ப இது கிரேட்டராக இருக்கும். அப்போ இது மைனஸுங்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது லோயர் பொட்டன்ஷியல், இது ஹையர் பொட்டன்ஷியல். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வரும். அதனால் இதில் பாசிட்டிவ் வரப்போ இது வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னாக்கா -5, இதோட வேல்யூ வந்து -8.1. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட். 3.04 into 10 power 3 volt. That is the potential difference. இப்போ அடுத்தாப்புல நம்ம இன்னொரு சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம், இந்த சம்மை பார்க்கலாம். இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல 1 கூலும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. The distance between these two charges is known as 10 மீட்டர். 10 மீட்டராக இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இது வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து பொட்டன்ஷியல். அப்போ இங்கிட்டு போக போக பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து 0 பொட்டன்ஷியல் ஆயிரும். அது மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால இங்கே வரக்கூடிய வந்து பொட்டன்ஷியல் 0 ஆயிரும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் O is known as 0 பொட்டன்ஷியல். இந்த 0 பொட்டன்ஷியல் எந்த டிஸ்டன்ஸில் இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் 0 பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கனாக்க இது ரொம்ப ஈஸியான சம் தான். பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குறோம்? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் KQ by டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுங்கிற இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இட் இஸ் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பொட்டன்ஷியல் 0 இருக்க இடத்துல இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால K இது -Q, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பை 10 - x. இது பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆனால் சார்ஜ் வேல்யூ வந்து சேம் தான். இதோட வேல்யூனா 1.6 into 10 power -19 கூலும். மெலிக்கன் கால்குலேட்டட் த சார்ஜ் ஆஃப் புரோட்டான் அண்ட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அதோட வேல்யூ வந்து புரோட்டானோட வேல்யூ வந்து +1.6, எலக்ட்ரானாக இருந்தால் -1.6 into 10 power -19 கூலும். இதை அந்த மிலிக்கன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரெண்டோட சார்ஜுமே சேமாக இருக்கிறதுனால QQ இது கேன்சல் பண்ணி கேயும் கேன்சல் பண்ணிட்டா 1/x is equal to 1/10 - x அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இதை இந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும், இதை இங்கே கொண்டுட்டு போயிட்டோம்னாக்க therefore இது இங்கிட்டு போயிடுச்சுனாக்க x is equal to 10 - x. இந்த -x இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 2x is equal to 10. Therefore x is equal to 10/2 is equal to 5. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இது 5 மீட்டரில் பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் 5 மீட்டரில் பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். அப்போ இது 1:1 ரேஷியோவில் கால்குலேட் பண்ணாலும் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ இது மாதிரி சிம்பிள் சம்ம கேட்காம இப்போ அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபைன் வோல்ட் அப்படிங்கிறத பற்றி 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க.
இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, என்னால் நிறைய வேலை செய்ய முடியாது, 1 ஜூல் ஒர்க் வேணால் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நிறையா சார்ஜ் எடுத்துகிட்டு வர முடியாது, 1 கூலும் சார்ஜை வேணால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ he bring a 1 coulomb positive charge, the amount of work done is 1 joule with the constant velocity, so the potential difference between these 2 points is known as 1 volt. அதாவது சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறான்னாக்கா 1 coulomb positive charge இருக்குது. 1 coulomb positive charge is bring from one point to another point. The amount of work done is equal to 1 joule. Then the potential difference between these 2 points is known as 1 volt. ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வரப்போ 1 ஜூல் ஒர்க் பண்ணியிருந்தாக்க the potential difference these 2 points is known as 1 volt. Likewise இந்த இடத்துல வந்து ஒரு source of charge பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல another பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுனாக்கா இது வந்து 9, இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து 9 மைக்ரோ கூலும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். இந்த பாயிண்ட் பியில் பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலான K 9 × 10⁻⁹ மைக்ரோ கூலுமா கன்வெர்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10 மீட்டர். 10 மீட்டரில் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா 8.1 × 10⁻³ வோல்ட் அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ இது வந்து பாயிண்ட் சார்ஜ். அப்போ இந்த பொட்டன்ஷியல் வந்து 8.1 × 10⁻³ வோல்ட். இப்போ சிமெட்ரி அப்படிக்க the circle or spherical around the source of the charge வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. அப்போ this is the radius of the circle. அப்போ இந்த distance வந்து 10 மீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸும் 10 மீட்டர். ஸோ the potential at the point வந்து 8.1 × 10⁻³ வோல்ட். லைக்வைஸ் இதுவும் உங்களுக்கு வந்து 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர். எல்லாமே ரேடியஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால the potential at the point on the surface is equal. So that surface is known as equipotential surface. Now equipotential surface is defined as the potential is constant at all the point on the surface. That is known as equipotential surface. And சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 3 மார்க் கொஸ்டினில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஃபைன் வோல்ட் அப்படின்னு கேட்பாங்க, ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. அது இல்லாட்டினாக்கா அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். டைபோல்ங்கிறது இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்ட் பியில் இந்த டிஸ்டன்ஸ் இது R1, இந்த டிஸ்டன்ஸ் R1 இந்த டிஸ்டன்ஸ் Rனாக்க இந்த இடத்துல ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து முக்கியமானது என்னன்னாக்கா பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஃபைன் வோல்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தேர்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிறது இதை பொட்டன்ஷியல் அட் ஆல் த பாயிண்ட் அண்ட் த சர்ஃபேஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து வீடியோவில் கற்றுக்கிட்டப்போ இந்த யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து வோல்ட். பொட்டன்ஷியல்ங்கிறது நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் டு பிரிங் ஏ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் ஆர் ஃப்ரம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் டு த பாயிண்ட் பி. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் இஸ் known as potential energy or the potential at the point. இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டெரிவேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இந்த எலக்ட்ரிக் டைபோல் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.